அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சென்னை கலைவார அரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்ற 1156 கிராம சுகாதார செவிலியர் மற்றும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சியில் தான் நம்ம பார்க்கிறோம். பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்று சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் பி செந்தில்குமார் IAS, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. கலைவாணர் அரங்கில் இந்த 1176 நபர்களுக்கும் ஒரே நேரத்தில் இந்த அரசு பயிற்சி படித்த அனைவருக்கும் பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குறாரு. நிகழ்வுல யாரெல்லாம் பங்கேற்றாரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க சந்தானம். இதை தொடர்ந்து முதல்வர் வேறு எந்தெந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க திட்டமிட்டிருக்காரு, அது குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கலைவாணர்கள் சுகாதாரத்துறை சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாரு. இதன் பின்பு சென்னை தலைமைச் செயலகத்துல பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறைக்கு புதுசாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பயிற்சி அரங்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறாரு. அதன் பின்பு விளையாட்டுத்துறை சார்பாக 3% இடஒதுக்கீட்டின் கீழே பொதுத்துறை அரசு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது கிராண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய வைஷாலி சென்னைக்கு உலக சாம்பியன் பட்டத்துக்கான கேண்டிடேட்ஸ் ஒன்றுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு அரசு வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4 துறையின் கீழே நடைபெறக்கூடிய பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. அதன் பின்பு சென்னை ஒன் ஆப் இன்று முதலமைச்சர் லான்ச் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறுவனத்துடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ, அதே போன்று சபர்பன் ட்ரெயின்ஸ், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய MTC பேருந்துகள் அனைத்தையும் ஒரே ஆப் மூலமாக டிக்கெட் புக் செய்யக்கூடிய அந்த செயலியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பணி நியமன ஆணைகளை சுகாதார பணியாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.